Okay, now we start now. சமூகத்திலே ஆண்டுகளுக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நட்டக்கோட்டை வீரமணி எர்த்மூவர்ஸ் சார்பாக நட்டக்கோட்டை ராமநாதபுரம் பத்ரகாளி அம்மன் நாராயண் காலை அந்த காலை அடக்கி வைப்போம் என ஒரே நோக்கத்தோடு நலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாப் துணையோடு எஸ்சி அஞ்சாபடை வீரர்களா மிக புத்திப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நட்டக்கோட்டை வீரமணி எர்த்மூவர்ஸ் விஸ்வா சார்பாக நட்டக்கோட்டை ராமநாதபுரம் நினைவாக மாறன் காலை மிக புத்திப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காலையை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் துணையோடு எஸ்சிக்கு அஞ்சாம்படை வீரர்கள் புட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுபவருக்கு நாட்டின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துள்ளதா, நாட்டுப்படை வீரர்களுக்கு பெருமை சேர்த்துள்ளதா? இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஹர்பிக் டிராக்டர் ஒர்க்ஸ் 10,000 சிறப்பு பரிசு வழங்க கொண்டிருக்கின்றார்கள். கள்ளிக்குடி எம் ஐயாக்கணுத்துறை கண்மணி ஹர்பிக் டிராக்டர் ஒர்க்ஸ் 20 சார்பாக 1000 சிறப்பு பரிசு வழங்க கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் புறப்பவனம்புதூர் வழக்கறிஞர் தமிழ்ச்சங்கோதரது காலை அந்த காலை அடக்குவதற்கு தொண்டி ஐயன்கே நண்பர்கள் தங்கள் தயாரிப்படுத்திக் கொண்டு வாரிவாசல் அறிய வருமாறு அன்பு வைக்கப்படுகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக மேலமங்கலம் பிஏஓ அரவிந்த் அவரது காலை கொட்டகடி வீரர்கள் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜி கே மங்கலம் விஸ்வா வீரமணி சார்பாக 61, கள்ளிக்குடி எம் ஐயாத்துறை ஹர்பிக் டிராக்டர் ஒர்க்ஸ் சார்பாக 1001 வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஆதியூர் சண்முகா அவரது கருப்பர் காலை கொடிக்குளம் கருப்பசாமிகள் வீரர்கள் தயாரிப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நட்டக்கோட்டை வீரமணி எர்த்மூவர்ஸ் விஸ்வா சார்பாக நட்டக்கோட்டை ராமநாதபுரம் நினைவாக மாறன் காலை மிக புட்டிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றனர். அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பாட்டுணையோடு எஸ்பிஜி அஞ்சாப்படை வீரர்கள் மிக புட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியில் பரிசு தொகையை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க 9 வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு அண்ணன் நடை நடந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நட்டக்கோட்டை வீரமணி எர்த்மூவர்ஸ் ராமநாதபுரம் நினைவாக மாறன் அவரது காலை மிக புட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் துணையோடு எஸ்சிஜி அஞ்சாப்படை வீரர்கள் மிக புட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியில் பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க 9 நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை நகர் எஸ்சிஜி அஞ்சாப்படை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? இதற்கு அடுத்தபடியாக திருப்பமணம்புதூர் வழக்கறிஞர் தமிழ்ச்சங்க அவரது பதிலான காலை அந்த காலை அடங்கிய தொண்டி ஐயனார்கள் வீரர்கள் தங்களை தயாரிப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக மேலமங்கலம் பிஏஓ அரவிந்த் அவரது காலை மாடு களம் அழித்து விடப்பட்டு 5 நிமிடங்கள் முடிவுற்றாங்க. மாடு களம் அழித்து விடப்பட்டு 5 நிமிடங்கள் முடிவுற்றாங்க.
சூட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நத்தக்கோட்டை ஊரமணி எர்க்குமோவர் சார்பாக, விஸ்வா சார்பாக, ராமநாத் தேவர் நினைவாக மாறன் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றனர். அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் எஸ்விஜி அஞ்சாப்படை வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். துணையோடு எஸ்விஜி அஞ்சாப்படை வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றனர். வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள், சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள், சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள். நடந்த மனித சுற்றில் பிரார்த்தனையோடு எஸ்விஜி அஞ்சாப்படை வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றனர்.